சாப்பாடெல்லாம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. நானும் அவர் கூட அந்த பின்பக்கம் அமர்ந்து தான் சாப்பிட்டேன். தொண்டனாக உட்காந்து எல்லாருக்கிட்டையும் சாப்பிட்டு தான் போனார். நல்லா எல்லாம் சைவம் அசைவம் எல்லாமே இருந்துச்சு. சிறப்பான பிரியாணி, மீன், நண்டு, சிக்கன் வறுவல், பாயாசம் எல்லாமே இந்த அல்வா கொடுத்தாங்க, பிரெட் அல்வா எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீமு, வாழைப்பழம், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறதுல இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசால் முதன்மையாக இருக்குது. எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கி செயல்படுத்திட்டு வர்றார் தலைவர். அதனால தான் இந்த கூட்டமே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி எல்லோருக்கும் வேண்டாம் வகையிலே இந்த திராவிட மாடல் அரசு அந்த திட்டங்களெல்லாம் மக்களிடம் போய் சேரணும். நாங்கள் வீடு வீடாக போய் சாதனைகளை சொல்லி வருகின்ற தேர்தலில் இந்த குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தம் சிறப்பு முகாம் என்பது அதாவது உண்மையான வாக்காளர்களை போலி வாக்காளர் ஆக்குவதற்காக தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு முயன்று கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைத்து கொண்டு தமிழகத்திற்கு வர வேண்டிய எந்த திட்டங்களையும் இவர்கள் என்னைக்காவது கேட்டு பெற்றிருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு போய் அமித்ஷா இடத்தில் மண்டியிட்டு உள்ளார்கள். இதுதான் நியாயமான உண்மை. இது உங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், பார்க்கின்ற எல்லோருக்கும் தெரியும். இதையெல்லாம் மனதில் வைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் எந்த இது கொண்டு வந்தாலும் அதை அத்தனையும் முறியடித்து கழகத் தலைவர் தளபதி அவர்கள் 7வது முறை முதல்வராவது உறுதி. ஆட்சி 7வது முறை வரும். தலைவர் 2வது முறை அரியணையில் அமர்வார். வெற்றி வெற்றி வெற்றி.